ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி சோளத்தை வச்சு ஒரு பக்கோடா செய்ய போகிறோங்க. இதை தோல் எடுத்துகிட்டு நம்ம இதில் இருக்கிற அந்த பருப்பு மட்டும் எடுத்துக்கலாங்க. நல்லதாங்க, அந்த சோளத்தில் இருந்த மேலே தோல்லாம் எடுத்தாச்சுங்க. இதை நம்ம தனித்தனியாக எடுத்துக்கலாங்க. இது மாதிரி ஒரு கத்தி வச்சுக்கின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும். இல்லைன்னா நீங்கள் காய் சீவரத்தில் கூட நீங்கள் வச்சு சீவி எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் துருவி எடுத்தாச்சு. இப்போ இது ஒரு பவுலில் சேர்த்துக்கலாங்க. இது பார்த்திங்கன்னா அரை டீஸ்பூன் தனியா, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகுங்க. இதை வந்து ஒன்றும் பாதியமாக இடித்து இதில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், இது மாதிரி ஒன்றும் பாதியமாக இடித்து எடுத்து வந்து சேர்க்கணுங்க. கூடவே பொடியாக நறுக்குன வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. 2 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகா, அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க. இஞ்சி ஒரு துண்டு, அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். மல்லியும் கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க. இது கூடவே ஒரு 100 கிராம் அளவுக்கு அவிச்ச உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாங்க. அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் கார மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. இது கலர் கோசம் தான். அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம சேர்த்த பொருள் எல்லாத்தையும் ஒன்று சேர நம்ம பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. உருளைக்கிழங்கு நல்லா இது மாதிரி கையால் மசிச்சு விட்டுக்குங்க. அவ்வளோதாங்க, நல்லா இந்த அளவுக்கு தண்ணி விடாமல் நல்லா பிசையும் போது அந்த காணை கொஞ்சம் பிசைஞ்சு விட்டு நீங்கள் கையால் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா கரெக்டாக வருங்க உங்களுக்கு. அவ்வளோதாங்க, இப்போ நம்ம பக்கோடா சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ வானலில் எண்ணெய் காய வச்சுருக்கோங்க. இப்போ நம்ம பக்கோடா போட்டுக்கலாம். இதில் எந்த ஷேப்பும் இல்லைங்க, நம்ம கையில் அப்படியே எடுத்து அப்படியே போட்டுக்கலாங்க. இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இப்போ திருப்பி விட்டுக்கலாங்க. நல்லா ஒரு பக்கம் வெந்ததும் மறு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, கலர் மாறினதை எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண்வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.